இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கும் நடந்த ஒரு உரையாடல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அது ஏன் இப்போ சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. வீடியோட கடைசியில் உங்களுக்கு தெரியும் ஏன் இப்போ சொல்றேன்னு. என்ன கேட்டேன்னா, யூடியூப்ல வீடியோ போடுறீங்களே உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டாரு. இப்போ என்ன கிடைக்கணும் அப்படின்னு நான் பதில் கேள்வி கேட்டேன். காசு அப்படின்னாரு. இப்போ நான் காசு இவ்வளவு கிடைக்குதுன்னா அவ்வளவு போதுமா அடுத்த கேள்வி போவீங்க. இல்லை இந்த பக்கம் கிடைக்கவே இல்லைங்க, ஒரு காசும் கிடைக்கலைங்க, அதான் உண்மை, கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னா அப்புறம் யூடியூப் வீடியோ போடுறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இருக்கு அப்படின்னாரு. எப்படியில் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு 30-40 லட்ச ரூபா வரைக்கும். சந்தோஷமா இருக்கீங்களா அடுத்த கேள்வி கேட்டேன். என்னத்த சந்தோஷம், ஏன்னா அவருக்கு 49 வயசு 3 வருஷம், கல்யாணம் ஆகலை அவருக்கு, பேச்சுலர். இவ்வளவு போனால் எப்படியில் போட்டீங்க, சந்தோஷம் இல்லை அப்படின்னா. அப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை எது கொடுக்குன்னு அடுத்த கேள்வி கேட்டேன். எனக்கு ரஜினி படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமா இருப்பேன். இளையராஜா பாட்டு கேட்க பிடிக்கும், ஜானகி அம்மா பாட்டு, எஸ்பிபி பாட்டு. எங்க அக்கா மையன் அண்ணன் மையங்கள்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சந்தோஷமா இருப்பேன், பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா இளையராஜா மியூசிக் போடணும், ரஜினிகாந்த் படம் நடிக்கணும், படம் ரிலீஸ் ஆகும், எஸ்பிபி பாட்டு பாடணும், உங்க அக்கா அண்ணன் மகன்லாம் வந்துட்டு போகும். அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப உங்க சந்தோஷத்தை இவங்க கிட்ட அடகு வச்சுட்டு அப்பப்ப வாங்கிக்கிறீங்க நீங்க. அப்படித்தானே அப்படின்னு அவருக்கு பதில் சொல்ல தெரியல. உங்களோட சந்தோஷம் இல்லைங்க, இவங்க எல்லாம் இல்ல, இளையராஜா பாட்டு போடல, ரஜினி படம் வரல, அக்கா மைய அண்ணன் மேல அவங்க வேற உள்ள வெளிநாடு போயிட்டு வரவே மாட்டாங்க, ஆகி போச்சு வச்சுங்க. அப்போ சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட யோசிக்கிறாரு. உங்களோட சந்தோஷம் இதை செஞ்சா ஐல் பி ஹாப்பி. மன திருப்தியை கொடுக்குது, எனக்கு நிம்மதியை கொடுக்குது. இன்னைக்கு 4 பேருக்கு நல்ல விஷயம் ஒன்று சொன்னேன், செஞ்சேன், அல்ல எனக்கு திருப்தி கொடுக்குற விஷயத்தை செஞ்சேன். வாக்கிங் போகிறது திருப்தி, பேட்மிண்டன் விளையாடுறது திருப்தி, படம் வரைவேன், எழுதுவேன், கவிதை எழுதுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, கோயிலுக்கு போவார், அந்த பக்கம் 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் போவார், கோயில் சைக்கிளில் போவார், சைக்கிள் ஓட்டுட்டு ஜாலி, சைக்கிள் ஓட்டணும், அதுக்கு சாக்கு கோயில் போயிட்டு வருவார். அது ஒரு திருப்தி. யூ லிவ் யுவர் லைஃப் ஃபார் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். சுற்றி இருக்கக்கூடிய அவங்க பெரிய குடும்பங்க, அண்ணன் தம்பி சக பங்காளிங்க, இவங்களோட ஒப்பீனியனுக்கே வாழ்ற. அதனால அவருக்கு கல்யாணமே ஆகாத வரைக்கும். அவங்க அண்ணி ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்தாங்க, ரொம்ப வருஷம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணை பார்த்து, அது ஏழை பொண்ணு, படிச்சிருக்கு, நல்லா இருக்கு, இவர் பிடிச்சி போச்சு. ஆனால் எல்லாரும் ஒப்பீனியனும் அதெல்லாம் காசு இல்லாதவங்கள, ஏழை, கல்யாணம் பண்ணி இவர் ஓகே சரின்ட்டு. 40 வயசுக்கு அப்புறம் இன்னையா உனக்கு காசு வேணும், அது வேணும், இது வேணும், பொண்ணு கிடைக்கிது, கட்டிக்க வேண்டியது, முடிவெடுக்க தெரியல, தன்னோட ஒப்பீனியன் அவருக்கே தெரியல. எப்பவுமே அடுத்தவங்க ஒப்பீனியனுக்காண்டே வாழ்றாங்க. அப்படித்தான் அடுத்தவங்க நம்ம நிரூபிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தான் இந்த மாதிரி இதை செஞ்சா இது கிடைக்கும் நான் சொல்லணும், உங்களுக்கு அது நிரூபிச்சு காமிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க என்னைக்கு உங்களுக்காக வாழ்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம், உண்மையான ஹாப்பினஸ், நிம்மதி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அதை இப்ப சொல்ல காரணம், போன மாசம் தவறிட்டார், இறந்து போயிட்டார், இப்ப இல்லை அவர். ஆனா எப்படியில அந்த 40 லட்சம் அப்படியே இருக்கு. ஸோ பணம் நிம்மதியை தருமானா, பணம் வசதியை கொடுக்கலாம், நிம்மதியை, மன ஹாப்பினஸ் சான்ஸ் இல்லை. நல்ல சிந்தனை இருப்போம், நம்பிக்கை கொடுப்போம், அன்புடன் நம்பினார்.